இங்க இந்த அம்மா தன்னுடைய குழந்தைய ஹோட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க வேலை பார்க்குற பெண், நீங்க எங்க வரீங்க அப்படின்னு கேட்க, நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட பாக்கெட்ல முதல்ல பணம் இருக்கா அப்படின்னு கேட்க, என்கிட்ட பணம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்ல, நீங்க சாப்பிடுற பொருள் வந்து 20 ரூபா நினைக்காதீங்க, 100 ரூபாய்க்கு மேல வரும், நீங்க சாப்பிட்ட உடனே ஓடிடுன்னு அந்த பக்கம் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா மகளை கூட்டிட்டு போய் அங்க போய் உட்கார்றாங்க. இந்த பெண் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இந்த அம்மா ஒரு டிஷ் ஆர்டர் பண்றாங்க. அந்த பெண் அதை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டதுக்கு பில் கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டது 550 ரூபா. இவங்க பார்த்துட்டு என்கிட்ட 500 ரூபா தான் இருக்கு, அப்புறமா 50 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லதானே மேடம் செஞ்சேன், உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அவளுக்கு மட்டும் சாப்பிட்டா என்ன, உங்க நிலைமைக்கு ஏற்ப நீங்க பிளாட்ஃபார்ம் கடையில சாப்பிடலாம், நீங்க ஏன் இங்க வந்தீங்க, நீங்களா மனுஷங்களா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ப்ளீஸ் வாங்கிக்கங்க, நான் அப்புறமா வந்து தரேன் அப்படின்னு சொல்ல, இவங்க கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீதி பணத்தை கொடுக்க வர்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஜூஸ் கடையை பார்த்துட்டு, நான் இங்க இறங்கிக்கிறேன், இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோட்டல் பெண் இறங்கி என்ன செய்யறானா, அந்த ஜூஸ் கடைக்கு போறா. இந்த பெண் ஜூஸ் கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்றா. இந்த கடையில் உள்ள பெண்ணை பார்த்துட்டு இது உங்க கடையா அப்படின்னு கேட்கிறா. இவ்வளவு ஆமா அப்படின்னு சொல்றா. அடுத்து அந்த கடையில் உள்ள பெண் ஜூஸ் கொடுக்க, இந்த ஹோட்டல் பெண் குடிச்சிட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறா. இவ்வளவு 20 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோட்டல் பெண் பர்ஸை பார்க்கிற, பர்ஸ் இல்ல. அப்பதான் ஞாபகம் வருது, தன்னுடைய பர்ஸை வந்து கார்ல வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்னுடைய பர்ஸ் கார்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த கடை பெண் பரவாயில்ல மர இந்த பக்கம் வந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, இவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோட்டல் பெண் சொல்றா, நீங்களே என்னுடைய கடைக்கு வந்திருக்கீங்க, 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டேன், ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாம நீங்க சாதாரணமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கடை பெண் சொல்றா, நிலைமை எந்த நேரத்துல மாறும் மேடம், அதனால நான் யாரையும் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹேண்டிகேப் நபருடைய ஃபைல் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்க பார்க்குறாரு, ஆனால் எடுக்க முடியல. அந்த பக்கம் வந்த 2 பேர்கிட்டையும் என்னோட ஃபைல் எடுத்தாங்க, இது என்னோட வாழ்க்கை ஃபைல் அப்படின்னு சொல்றாரு. அங்கே நிற்கிற பெண் சொல்றா, இது உன்னோட வாழ்க்கை ஃபைல், அந்த ஃபைலை கையில் எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு நீ அந்த ஃபைலை எடுத்துக்க அப்படின்னு சொல்றா. அவரும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு. நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண போறியே, இந்த கம்பை வச்சு அந்த ஃபைல் எடுத்துக்க, நீ தான் அழகா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றா. எனக்கு குடும்பம் இருக்கு மேடம், நானும் என்னோட குடும்பத்தை பார்க்கணும், ப்ளீஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெண் சொல்றா, இவன் கூட என்ன பேச்சு நம்மளுக்கு நேராகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கம்பை தட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இந்த ஹேண்டிகேப் நபர் கீழே விழுந்துட்டு, மேடம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் வந்த வேறொரு நபர் அந்த நபருக்கு உதவி பண்றான். அந்த நபர் கிட்ட அந்த நபர் சொல்றாரு, 2 பேரும் வந்தாங்க, எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கேவலமா பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அடுத்து அந்த கம்பெனில ஆல்ரெடி 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த உதவி பண்ண நபர் அங்க போயிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்க, நீ இன்டர்வியூக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. நாங்க 2 பேரும் உன்னை விட அழகா இருக்கும், உனக்கெல்லாம் அந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்குள்ள செக்யூரிட்டி வந்து 3 பேரும் உள்ள வர சொல்றாங்க. இந்த 3 பேரும் உள்ள போன பின்னாடி அந்த 2 பேரும் அந்த நபரை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தா அந்த ஹேண்டிகேப் நபர் தான். இந்த 2 பேரும் பார்த்து என்ன சொல்றாங்க, சேர்மன் உட்கார வேண்டிய சீட்ல நீ உட்கார்ந்து இருக்க, அதே இல்லாம இவ்வளவு பெரிய கம்பெனிலேயே நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கேட்க, நீங்க பார்த்து பேசுங்க, இது என்னுடைய கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கறான். நான் இன்டர்வியூக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணாதவங்க எப்படி என்னுடைய கம்பெனில எனக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இந்த 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. கடைசியா நிக்கிற அந்த நபரை பார்த்து சொல்றான், நாளைக்கு என்னுடைய கம்பெனில ஜாயின் பண்ணிக்க.